லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். கபில சந்திரசேனவின் மரணம் தற்கொலையா கொலையா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இந்த மரணம் சம்பந்தமான நடத்தப்பட்ட மரண பரிசோதனையின் மூலம் கிடைத்த அறிக்கைகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டது. பிரதான சாட்சியாளர்களாக கபில சந்திரசேன இறுதியாக தங்கியிருந்த, அவர் உயிரிழந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவினுடைய இல்லத்தில் தான் அவர் உயிரிழந்தார். அரவிந்த் டி சில்வாவும் அவருடைய மனைவியும் தான் இந்த வழக்கின் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது இவருடைய மரணம் சம்பந்தமான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் நிறைய விடயங்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், சாட்சியாளர்கள் பலர் வெளிப்படுத்திய விடயங்கள் என்ன என்பது குறித்து தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். சற்று அதிர்ச்சியாகவும் இருக்க போகின்றது, பல சந்தேகங்கள், கேள்விகளும் எழப்போகின்றது. லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மெடிப்ளேஸ். இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உறவுகளுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO கபில சந்திரசேன உயிரிழந்து விட்டார். இது சம்பந்தமாக ஒரே பரபரப்பு தான் அரசியல் வட்டாரங்களில் இன்று வரை ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. காரணம், இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை குறிப்பிட்டார். அதாவது இவர் 60 மில்லியன் 3 தடவைகளில் 20 60 மில்லியன் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2 மணி நேர விசாரணைகளின் பிறகு அவர் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார். என்ன நடந்தது, என்ன கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது என்றால் இது சம்பந்தமாகத்தான். அதாவது 60 மில்லியன் உங்களுக்கு கொடுத்தாக கபில சந்திரசேன வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். நீங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொண்டீர்களா? அவர் கொடுத்தாரா? எதற்கு கொடுத்தார்? இதெல்லாம் சம்பந்தமாகத்தான் நேற்று தினம் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ரைட். இதேபடி இருக்க கபில சந்திரசேன ஏன் திடீரென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்று தான் கேள்வி. அல்லது ஏன் உயிரிழந்தார், திடீரென்று ஏன் உயிரிழந்தார் என்பதுதான் பொதுவான கேள்வியாக இருக்கிறது. இப்போதைக்கு அவர் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றது. காரணம், அதற்கு சாட்சியாக அரவிந்த் டி சில்வா சொன்ன விடயங்கள் தான் அதற்கு கொஞ்சம் காரணமாக இருக்கின்றது. அதாவது இவர் உயிரிழப்பதற்கு முன்னர் இரவு அரவிந்த் டி சில்வாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிய நிலையில் தான் பேசியிருக்கின்றார். பாருங்கள் அரவிந்த், நான் இப்போது தான் வெளியே வந்தேன், மீண்டும் என்னை உள்ளே அனுப்ப இவர்கள் பார்க்கின்றார்கள், என்னால் உள்ளே செல்ல முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை என்று கபில சந்திரசேன அரவிந்த் டி சில்வாவிடம் தெரிவித்திருக்கின்றார். அப்பொழுது அரவிந்த் டி சில்வா கூறியிருக்கின்றார், சரி மச்சான் விடு, நாளைக்கு நாங்கள் இதை முகம் கொடுப்போம், லாயர் மூலமாக இதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்ப்போம் என்று தான் இவர்கள் இருவரும் பேசியிருக்கிறார்கள். அதனை அடுத்து தூங்குவதற்காக, நித்திரைக்காக இவர் அறைக்கு சென்றிருக்கிறார். அவரை நித்திரை செய்வதற்கான அறை அரவிந்த் டி சில்வாவினுடைய மூத்த மகனுடைய அறை என்று சொல்லப்படுகின்றது. மூத்த மகன், அரவிந்த் டி சில்வாவின் மூத்த மகன் வெளிநாட்டில் இருக்கின்றார். ஆகவே அந்த அறை வெறுமனே இருக்கவும் கபில சந்திரசேனவுக்கு அன்றிரவு இவர்கள் ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரும் இரவு நித்திரைக்கு சென்றதும் மறுநாள் காலை அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி, அதாவது கபில சந்திரசேனவின் மனைவியின் அக்கா, அதனால் தான் கபில சந்திரசேன அங்கு சென்றிருக்கின்றார். அவர் எழுந்து வந்து பார்க்கும்போது கதவு மூடித்தான் இருந்திருக்கின்றது. அவர் அன்றாட நாளந்தம் அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு லாயர் வந்திருக்கின்றார். இவரை அழைத்து சென்று ஆஜராவதற்கு, நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு தான் திட்டம் போடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எல்லாம் இறுதி நாளான முதல் நாளே எல்லா திட்டங்களும் போடப்பட்டிருக்கின்றது. அந்த போட்ட திட்டங்களுக்கு அமைய
கப்பில சந்திரசேனவை காலை 7 மணிக்கு தயாராக இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தரணி மூலமாக சென்று நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு அப்பொழுது சென்று கதவை தட்டியிருக்கிறார்கள், திறக்கவில்லை. தொலைபேசி மூலமாக அழைப்பை கோல் செய்திருக்கிறார்கள், அழைப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள், எந்த விதமான பதிலும் இல்லை. பிறகுதான் ஒரு சந்தேகத்தில் அனுஷ்கா, அதாவது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவிக்கு விபரத்தை சொல்லி அந்த வீட்டிற்கு இருக்கின்ற அந்த அறைகளுக்கெல்லாம் இருக்கின்ற மாஸ்டர் கீ மூலமாக திறந்து பார்த்ததும் முதலாவதாக சட்டத்தரணி அன்று காலை 7 மணிக்கு வந்த சட்டத்தரணி தான் அறைக்குள்ளே சென்று பார்த்திருக்கின்றார். இவர் அதாவது அனுஷ்கா, அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி அனுஷ்கா கதவை திறந்து பார்த்ததும் கட்டளில் யாரும் இல்லை. அவர் அவ்வளவுதான் பார்த்திருக்கின்றார். பிறகு வெளியே வந்து விட்டார். சட்டத்தரணி உள்ளே சென்று சட்டத்தரணி அவசர அவசரமாக வெளியே வந்து சொல்லியிருக்கின்றார், உடனடியாக நாங்கள் வைத்தியசாலைக்கு ஒரு கோல் எடுத்து விஷயத்தை சொல்வோம், இவர் விழுந்து கிடக்கின்றார் என்று தான் சட்டத்தரணி கூறியிருக்கின்றார். உடனடியாக டேர்டன்ஸ் வைத்தியசாலைக்கு அழைப்பை எடுத்து அங்கிருந்து மருத்துவ குழுவினர் வருகை தருகிறார்கள். அவர்கள் வந்து இவருடைய நிலையை பார்த்துவிட்டு பரிசோதித்துவிட்டு தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள், கப்பில சந்திரசேன அந்த நபர் உயிரிழந்து விட்டார் என்று. பிறகு அதிர்ச்சியிலே அரவிந்த் டி சில்வாவும் மேலே வந்து பார்த்திருக்கின்றார் என்ன நடந்திருக்கிறார். ஆனால் அவர் உள்ளே செல்லவில்லை. அவர் பயமாக இருந்து, அவர்களுடைய ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்திருக்கின்றது. இவர் உயிரிழந்ததாக தான் அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது வைத்திய குழுவினர் சொன்னதும். அதனை அடுத்து போலீஸுக்கு கொள்ளுப்பட்டிய OIC-யின் இலக்கம், தொலைபேசி இலக்கம் அரவிந்த் டி சில்வாவிடம் இருக்கின்றது. உடனடியாக அழைப்பை மேற்கொண்டு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படித்தான் கப்பில சந்திரசேன உயிரிழந்திருக்கின்றார், உடனடியாக இடத்துக்கு வாருங்கள் என்று. இவர்களும் வந்தவுடன் தான் மரண விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதுதான் அன்றைய தினம் நடந்திருக்கின்றது. இதற்கு முன்பதாக என்ன நடந்தது? அதாவது நீதிமன்றத்திலே இவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. பிணை கோரப்பட்டு பிணையும் வழங்கப்பட்டதும் 2 பிணை வழங்குபவர்கள் போலி பிணையாளர்களாகத்தான் இப்பொழுதைக்கு சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம், அரவிந்த் டி சில்வா ஏற்பாடு செய்த பிணையாளர்கள் 2 சென்றிருக்கின்றார்கள். பணமும் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணை, அதையும் கட்டணம் செலுத்தி இருக்கிறார்கள். அதற்கான ரசீதையும் அரவிந்த் டி சில்வாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இவர்கள் ஒழுங்கு செய்தவர்கள். ஆனால் கப்பில சந்திரசேனவை வெளியே எடுக்க கையொப்பமிட்டிருக்கின்றது வேறு 2 நபர்கள் என்பது அரவிந்த் டி சில்வாவினுடைய வாக்குமூலத்தில் தெளிவாகி இருக்கிறது. அதாவது அந்த செய்தியை நான் சற்று வாசித்து காண்பிக்கின்றேன். மறைந்த ஸ்ரீலங்கா டேலன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கப்பில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 போலி பிணையாளர்கள் போலீசார் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரை ஒரு சந்தேக நபர் 10 கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களையும் மற்றொரு நபர் 7 கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் தமது வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தி அந்த கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். கப்பில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதாக முன்னிலையான 2 போலி பிணையாளர்களையும் அவர்களை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படும் நபரையும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த வாழைத்தோட்ட போலீஸ் 1 மற்றும் 2ஆம் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கிராம சேவை சான்றிதழ்களை வழங்கிய கிராம அலுவலரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுதான் சற்று அதிர்ச்சிக்குரிய சம்பவம். அதாவது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவியினுடைய தங்கையை தான் கப்பில சந்திரசேன மனம் முடித்திருக்கின்றார். ஆனால் அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருவரும் இப்பொழுது பிரிந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இவருடைய கப்பில சந்திரசேனுடைய மனைவியும் பிள்ளைகளும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாகவும் இவர் இங்கு இருப்பதாகவும் தான் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இவர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இவரை சந்திக்க பல தடவைகள் அரவிந்த் டி சில்வா சென்று வந்திருக்கின்றார். நீதிமன்றத்திலே பிணை வழங்கப்பட்டதும் 5 லட்சம் சரீர பிணைத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உடனடியாக அரவிந்த் டி சில்வா அந்த பணத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து இவருடைய பணியாட்களை
கணேஷ் என்ற வாகன ஓட்டுநருடன் இவருக்கு ஏற்கனவே 2020 கபில சந்திரசேனவை வெளியே எடுத்த பிணையாளர்கள் இருவரையும் மீண்டும் தொடர்பு கொண்டு அவர்கள் இருவரையும் தான் சரி செய்து செட் செய்து அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு நடந்திருக்கின்றதோ வேறு இரு நபர்கள் தான் கபில சந்திரசேனவை பிணையில் வெளியே எடுத்திருக்கிறார்கள். இது அங்கு ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது, பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கபில சந்திரசேன உயிரிழந்த போது, அதாவது அவர் இறந்து கிடந்த அந்த அறையிலே பிளட் சாம்பிள்ஸ், இரத்த மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பிளட் சாம்பிள்ஸ், 2 பிளட் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தலைமுடிகள் சார்ந்த தடயங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை சம்பந்தமான விசாரணைகள், பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம், அங்கு கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டதாக தான் பொதுக்கி சொல்லப்படுகின்றது தானே. அவர் உயிரிழந்து கிடந்த அந்த அறையில் மருந்து மாத்திரைகள் சிலவும் இருந்திருக்கின்றது. அதில் ஒரு வகையான மருந்துக்கு பெயர் விவரங்கள் இருக்கின்றது, ஒரு லேபிளோடு தான் இருக்கிறது. இன்னும் ஒரு வகை மருந்துக்கு அது பேப்பரில் ஒரு கடதாசியில் சுற்றப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதற்கு எந்த விதமான லேபிள்களும் இல்லை. லேபிள் இல்லாத மருந்து வில்லைகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவை நேற்று நீதவான் கேட்டிருக்கின்றார், இந்த மருந்துகள் சம்பந்தமான பரிசோதனைகள் செய்யப்பட்டதா, இது என்ன மருந்து, இது சம்பந்தமான விசாரணைகளை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்று. ஆனால் நேற்று தினம்தான் அவை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கபில சந்திரசேனனுடைய பர்ஸ், அவர் பயன்படுத்துகின்ற பர்ஸ் இதுவரை கிடைக்கவில்லை. அந்த பர்ஸ் எங்கே, அவருடைய பர்ஸ் எங்கே என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பர்ஸ் காணவில்லை. அந்த அறை முழுவதும் தேடி பார்த்தும் இவருடைய பர்ஸ் கிடைக்கவில்லை. மேலதிகமாக இவர் பயன்படுத்திய iPhone 16 Pro Max என்கின்ற தொலைபேசி தான் இவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அது ஃபேஸ் ஐடி மூலமாகத்தான் லாக் செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக கபில சந்திரசேன யாருடன் பேசினார், அவருடைய வாட்ஸ்அப்பில் என்னென்ன விடயங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது, முழுமையான விவரங்கள் அந்த தொலைபேசியில் தான் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தொலைபேசியை iPhone 16 Pro Max அதை திறந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நேற்றைய தினம் அப்பொழுது என்ன காரணம் இதை திறக்க முடியாமல் இருக்கிறதற்கு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது ஃபேஸ் ஐடி மூலமாக லாக் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விசாரணை அதிகாரிகள் முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். கபில சந்திரசேனனுடைய சடலத்தில் முன்பாக, இவருடைய சடலத்தை முகத்தின் முன்பாக தொலைபேசியை காண்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இவருடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஆகவே நேற்று நீதிமன்றத்திலே இவர்கள் ஒரு அனுமதியை கோரியிருக்கிறார்கள். இந்த தொலைபேசியின் தாய் நிறுவனம் அல்லது அது சார்ந்த ஏதாவது நிறுவனங்களுக்கு இந்த தொலைபேசியை அனுப்பி இந்த லாக்கை உடைத்து கொள்ள முடியுமா என்ற முயற்சியில் தற்பொழுது ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வகையிலே புறக்கோட்டை பகுதியில் நிறைய இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தில்லுமுள்ளு வேலை அல்ல, அது நாங்கள் கொண்டு சென்று கொடுத்தால் அவர்கள் அந்த லொக்கை இலகுவாக உடைத்து கொடுப்பார்கள். அதற்கான நிறைய லெஜெண்ட்ஸ் என்றே சொல்லலாம், நன்றாக பரிச்சயமானவர்கள் பெட்டா அந்த சைடில் நிறைய பேர் இருக்கிறார்கள், கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள், இளைஞர்கள் இலகுவாக லொக்கை எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னும் அந்த ஃபேஸ் ஐடி மூலமான லொக்கை உடைத்துக்கொள்ள முடியாமல் இருப்பதுதான் கேள்வி. விரைவாக அந்த லொக்கை அன்லாக் செய்து கொண்டால் அதிலிருந்து மிக முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதும் ஒரு தகவல். ஆகவே நீதிமன்றத்திலிருந்து பிணை பெற்றுக்கொண்டு கபில சந்திரசேன நேரடியாக அரவிந்த் சில்வாவினுடைய வீட்டிற்கு தான் வந்திருக்கின்றார். நீண்ட நாட்களாக அவர் சரியாக உண்ணாமல் இருந்ததன் காரணமாக முதலிலே கபில சந்திரசேன தன்னுடைய சகோதரியின் அக்காவை பார்த்ததும் ஹலோ அனுஷ்கா என்று தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இவரும் ஹலோ கபில என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே வாருங்கள் உள்ளே அமருங்கள் என்று அவரை அமர வைத்து சாப்பிட்டீர்கள் என்று கேட்டதற்கு இல்லை என்று கூறியதும் அவருக்கு முதலில் ஒரு தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறகு வாட்டர்மெலன் ஜூஸ் 2 கோப்பைகள் வாட்டர்மெலன் ஜூஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறகு லம்ப்ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாப்பிடுவதற்கு. பிறகு கோப்பியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சாப்பிட்டிருக்கிறார், உண்டு மகிழ்ச்சி. காரணம் நிறைய நாட்களாக அவர்
உண்ணவில்லை. சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக வெளியே வந்திருக்கின்றார். பிணையில் அவர் வெளியே எடுக்கப்பட்டு இப்பொழுது நல்ல சாப்பாடு இருந்திருக்காத சிறையில் அவை அனுஷ்கா அவருக்கு அன்றைய மதிய சாப்பாட்டை அவ்வாறு கவனித்து கொடுத்திருக்கின்றார். சாப்பிட்டு முடித்துவிட்டு கதைத்து கொண்டிருக்கும் போது தான் பிறகு மீண்டும் இவருடைய வீடு கபில சந்திரசேனனுடைய வீடு பான்ஸ் பிளேஸில் அமைந்திருக்கின்றது. அங்கு வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். பிறகு தான் சம்பவமெல்லாம் அறிந்து அரவிந்த் டி சில்வா இவரை தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வருமாறு அழைத்து மீண்டும் இவர் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அங்கு வைத்து இருவரும் உரையாடி இருக்கின்றார்கள் நிறைய விடயங்கள். அப்போது தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்று. ஆகவே அதற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் அவருக்கு தெரிய வருகிறது. ரைட், மீண்டும் இவரை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் டி சில்வா அறிந்து கொண்டு தொலைபேசி மூலமாக கபிலவை தொடர்பு கொண்டு தான் இவர் வீட்டிற்கு அழைத்திருக்கின்றார். பிறகுதான் லாயர் சட்டத்தரணிகளை சந்தித்து இவருடைய மிஸ்டர் ரியான்சி தான் லாயராக செயற்படுகிறார். அவரை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்பதை கலந்தாலோசிக்க கேட்டபோது சட்டத்தரணி இவருடைய கபில சந்திரசேன சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கின்றார், அரவிந்த நீங்கள் மாத்திரம் வாருங்கள், கபிலவை வீட்டிலேயே வைத்துவிட்டு வாருங்கள், அவரை எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள், இன்றிரவு அவரை அங்கேயே தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு அரவிந்த் டி சில்வாவை மாத்திரம் அழைத்திருக்கிறார்கள். ஆக அரவிந்த் டி சில்வா அவருடைய லாயர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அடுத்த கட்டமாக என்று பேச்சுவார்த்தை செய்திருக்கிறார்கள். கபிலவுடன் தொலைபேசியில் அன்றைய தினம் பேசியிருக்கிறார்கள். நாளை தினம் நாங்கள் ஆஜராவோம், வேறு வழி இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் ஆஜராகிவிட்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் என்பதும் அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதற்கமையத்தான் ஒரு சிறிய லோயரையும் இவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் அதாவது அடுத்த நாள் காலை 7 மணிக்கு கபிலவினுடைய அதாவது அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டிற்கு சென்று கபிலவை அழைத்து வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரி என்று சொல்லிவிட்டு தான் மீண்டும் அரவிந்த் டி சில்வா வீட்டிற்கு வருகின்றார். இருவரும் பேசிவிட்டு அதற்கு முன்பதாக கபில சந்திரசேன அவருடைய வீட்டில் இருக்கின்ற அவருக்கு தேவையான உடைகள் அதாவது இரவு அணிந்து கொள்வதற்கான உடைகள் அங்கு இருந்திருக்கிறது. ஏற்கனவே அரவிந்த் டி சில்வாவுடைய சாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை அணிந்து தான் அவர் உறங்கி இருக்கின்றார். ஆனால் நாளை தினம் அடுத்த நாள் நீதிமன்றத்திற்கு தேவையான அதற்கு உகந்த ஆடைகள் எல்லாம் வீட்டில் இருக்கின்றது. அவற்றை எடுத்து வர அரவிந்த் டி சில்வாவினுடைய பணியாளர் ஒருவரை அனுப்பியிருக்கின்றார்கள் கபிலனுடைய வீட்டிற்கு. ஆகவே அங்கு இருக்கின்ற பணியாளர் அந்த ஆடைகள் அதன் போது தான் அந்த ஜிம் பெல்ட்டையும் கபில சந்திரசேன கேட்டிருக்கின்றார். மறந்துடாமல் அந்த ஜிம் பெல்ட்டையும் அனுப்புங்கள் என்று. அப்போ அரவிந்த் டி சில்வா கேட்டிருக்கிறார், நாளைய தினம் நீதிமன்றம் இருக்கின்றது, ஏன் இப்பொழுது என்ன ஜிம் போகின்றாயா என்று. அப்பொழுது கபில சந்திரசேன குறிப்பிட்டிருக்கின்றார், இல்லை, எனக்கு இந்த ஆடைகளை தொங்கவிட எனக்கு இலகுவாக இருக்கும் அந்த பட்டி இருந்தால் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அதிலே தெரிகிறது அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான ஏதோ ஒரு முயற்சி அவர் அதன் மூலமாக செயற்படுத்தி இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. பிறகு அந்த ஆடைகளும் ஜிம் பெல்ட் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எல்லாம் கொண்டு வரப்பட்டதும் தான் அந்த அறை, நான் முதலிலே சொன்னேனே, அரவிந்த் டி சில்வானுடைய மூத்த மகனுடைய அறையை இவருக்கு இன்று இரவு தங்குவதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று அரவிந்த் டி சில்வா அனுஷ்காவுக்கு சொன்னதும் அனுஷ்கா அவருடைய வீட்டு பணிப்பெண்ணை வைத்து அந்த அறைகள் எல்லாம் ஒழுங்கு செய்து இவருக்கு நித்திரைக்கு செல்லக்கூடிய வகையில் எல்லாம் தயார் செய்து கொடுக்கப்படுகின்றது. இரவு 10 மணி அளவில் அனுஷ்காவும் அவருடைய இளைய மகனும் நித்திரைக்கு செல்கின்றார்கள். அரவிந்த் டி சில்வா இவரை அவருடைய அந்த அறைக்கு விட்டு பேசிவிட்டு ஒன்றும் கவலைப்படாது, தைரியமாக இரு, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இவர் தான் கதவை மூடிவிட்டு சென்றிருக்கிறார். இவரும் நித்திரைக்கு செல்கிறார்கள். 12:30 மணி வரை இவர்கள் உரையாடி இருக்கிறார்கள். அதன் பிறகு தான் 12:30 காலை 7 மணி இதற்கிடையில் தான் இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் நடந்ததா என்பது தான் தற்போது விசாரணை இடம்பெறுகிறது. அதை எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. இப்பொழுது 2 பக்கமும் இந்த முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது 2 பக்கமும் சந்தேகங்கள் எழுகிறது. தற்கொலைக்குமான ஆதாரங்களும் இருக்கின்றது, கொலைக்குமான ஆதாரங்களும் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் கூறினேன், இரத்த மாதிரிகள் பிளட் சாம்பிள்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, தலைமுடி தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், நீதவானவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் விசாரணை அதிகாரிகளிடம். இந்த நில கதவு இருக்கின்றது தானே, கதவு ஃப்ரேம், அதில் ஒரு பாரம் தொங்கியதற்கான, இந்த ஜிம் பட்டியை கட்டி ஒரு பாரம் தொங்கியதற்கான ஏதாவது தடயங்கள் அந்த கதவின் மேற்பகுதியில் இருக்கின்றதா என்று கேட்டதற்கு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இல்லை, அப்படி ஒரு தடயங்கள் எதுவுமே அதில் இல்லை. ஆனால் இவருடைய கழுத்தில், அந்த ஜிம் பெல்ட்டின் ஒரு பகுதி கழுத்திலும் ஏனைய பகுதி நிலத்திலுமாக இருந்திருக்கின்றது. அது 2ஆக உடைந்து கீழே இருந்திருக்கின்றது. அதுவும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இவர் ஏற்கனவே ஒரு உயரமான நபர்,
இவர் எப்படி கழுத்தில் அந்த கயிறை கட்டிக்கொண்டு அந்த ஜிம்பெல்ட்டை கட்டிக்கொண்டு அவருடைய உயரத்தை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கின்ற அந்த கதவிலே தன்னை உயிரை மாற்றிக்கொள்ள முயற்சித்திருப்பார் என்ற கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது இந்த மரணத்திலே. ஆகவே இது சம்பந்தமாகத்தான் விசாரணை அதிகாரிகள் இன்னும் ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மாத்திரைகள் என்ன மாத்திரைகள் என்பது இனிதான் தெரிய வரும். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் யாருடையது, அது எப்படி அங்கு கண்டெடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமாகவும் இனிதான் தெரிய வரும். அந்த தொலைபேசி சம்பந்தமான விடயங்கள், அதே போல் இவருடைய பர்ஸ் எங்கு சென்றது, அது சம்பந்தமான எல்லா விவரங்களும் இனி வரும் நாட்களில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். கபில சந்திரசேன தற்கொலையா கொலையா? முக்கியமான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.